பலரும் நம்மளோட அரசியல் நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ் பண்ண மறந்துறீங்க. நம்ம நேயர்கள் மறக்காம சப்ஸ் பண்ணுங்க. இனி வரக்கூடிய நாட்களில் நிறைய அரசியல் பேச வேண்டியது இருக்கு. மோடியோட இந்த முயற்சி படுதோல்வி என்பதற்கான 2 உதாரணம் இந்த தூதுக்குழு போயிட்டு வந்த பிறகு தான் 35 பேர் கொண்ட குழு கிட்டத்தட்ட 35 நாடுகளுக்கு போயிட்டு வந்தது. இது படுதோல்வின்றதுக்கு 2 உதாரணம். ஐநாவில் தீவிரவாதத்துக்கு தீவிரவாதத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு சப் கமிட்டியில் பாகிஸ்தானை சேர்மனாக போட்டிருக்காங்க. அமெரிக்காவோட தலைமை தளபதி சொல்றாரு, தீவிரவாதத்துக்கு எதிரான போரில் பாகிஸ்தான் எங்களுடைய உற்ற நண்பர்கள், கூட்டாளின்னு சொல்லி இதை விட வெக்கக்கேடு மோடி கவர்மெண்ட்டுக்கு என்ன வேணும்? இவங்க ஊர் சுற்றி பார்த்துட்டு வந்தாங்க. இந்த குழு போய் ஊர் சுற்றி பார்த்தது, அங்கே இருக்கக்கூடிய இந்தியன் டயாஸ்போராவோட சாப்பிட்டாங்க, கூட போன இந்தியன் மீடியாவுக்கு பேட்டி கொடுத்தாங்க. இவங்க எதையும் செஞ்சு கிழிக்கல. படுதோல்வி. மோடி அரசாங்கம் இந்த சசி தரூர், கனிமொழி, ரவிசங்கர் பிரசாத், சுப்ரியா சோலே இவர்கள் தலைமையில் கிட்டத்தட்ட 35 நாடுகளுக்கு, தலா 5 நாடுகள்லேருந்து 7 நாடுகள் வரைக்கும் போயிருக்காங்க. இந்த தூதுக்குழுவின் முயற்சி ராஜதந்திர ரீதியில் படுதோல்வி. இந்தியாவால் பாகிஸ்தானுக்கு எதிராக சர்வதேச சமூகத்தின் கருத்தை திரட்ட முடியவில்லை என்பதற்கு இந்த தூதுக்குழுவின் தோல்வி ஒரு முக்கியமான ஒரு உதாரணமாக இருக்குது. இன்டர்நேஷ்னல் மீடியா இந்த தூதுக்குழு சுத்தமாக கண்டுக்கல. அந்தந்த எந்த நாடுகளுக்கு இவங்க போனாங்களோ அந்த நாடுகள் எல்லாத்துலையும் இருக்கக்கூடிய உள்ளூர் மீடியாவை எடுத்து பார்த்தீங்கன்னா அது கடைசி பெட்டி செய்தியாக வந்திருக்குது, இல்லை சுத்தமாக செய்தியாகவே இல்லை. 2வது, இவங்க எக்ஸப்ட் அமெரிக்க துணை அதிபர் இந்த தூதுக்குழு 34 குழுக்களில் 35 நாடுகளுக்கு போனதில் இந்த 7 தூதுக்குழுக்கள் 34 நாடுகளில் அமெரிக்காவில் மட்டும் வைஸ் பிரசிடெண்ட்டை பார்த்தாங்க. மற்ற எந்த நாட்டிலையுமே ஹெட் ஆஃப் த ஸ்டேட், அரசோட அதிபரையோ நாட்டோட அதிபரையோ அவங்க சந்திக்கவே இல்லை. ரொம்ப அதுக்கு 4 படி கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் அல்லது டெப்டி மினிஸ்டர்ஸ் லெவலில் தான் பார்த்துருக்காங்க. படுதோல்வி அடைந்திருக்கிறது மோடியின் இந்த ராஜதந்திர முயற்சி. ஊர் சுற்றி பார்த்துட்டு வந்திருக்காங்க கனிமொழி உள்ளிட்ட தூதுக்குழுவினர். இதை இந்தியன் மீடியா எழுத மறுக்குது. சார், நீங்கள் சீரியஸான விஷயத்தை குறிப்பிட்டிருக்கீங்க. இந்த ஆப்ரேஷன் சிந்தூர்லேருந்து ஆரம்பித்து இந்த பிரச்சனை ஒரு தொடர்ச்சியாக ஒரு சர்ச்சைக்குள்ளான விஷயமா இருக்குது. இது பற்றி வெளிப்படையான டிஸ்கஷன் இல்லாமல் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி ஐநா பாதுகாப்பு கவுன்சில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானை தாலிபான் தடைக்குழுக்கு தலைவராகவும் சர்வதேச பயங்கரவாத விஷயத்துக்கு துணைத் தலைவராகவும் பாகிஸ்தானை போட்டிருக்காங்கன்னா ஆப்ரேஷன் சிந்தூருக்கு பிறகு இந்தியா ஆல்மண்ட் டெலிகேஷன் போயிட்டு வந்து போயிட்டு இருக்கும்போது நடக்குது. ஆமா, அதே மாதிரி என்னன்னா நீங்க சொன்ன அமெரிக்க கூட்டு தளபதி சொல்றாரு. 2வது, அமெரிக்கால இருக்கக்கூடிய ராணுவ ஒத்திகைக்கு பாகிஸ்தான் இன்னொரு பேர் பண்றாரு. அதெல்லாம் ஒரு சீரியஸான விஷயம். இது கூட இன்னொரு விஷயம் நடக்குது. பங்களாதேஷ்ல ரவீந்திரநாத் தாகூருடைய அந்த இல்லம் பயங்கரமா தாக்கப்படுது. இது ஒரு பெரிய பிரச்சனையா மாறுது. இப்ப இதெல்லாம் பற்றி பார்லிமெண்ட்ல டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு மல்லிகார்ஜுன கார்கே கூட்ட ஸ்பெஷல் செஷன் கூட்டம்னு சொல்லி தொடர்ச்சியா பேசிட்டு இருக்காரு. டீப் சைலண்ட்ல இருக்காங்க. கூப்பிட மாட்டாங்க. இப்ப என்னன்னா கூட்ட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஜூலை 10 தேதியிலேருந்து ஆகஸ்ட் 20 தேதி வரைக்கும் பார்லிமெண்ட் மழைக்கால கூட்டத்தொடர் இருக்குது. சிறப்பு கூட்டம்லாம் கூட்ட மாட்டேன்ட்டாங்க. ஆனால் இந்த மாதம் 25ஆம் தேதி 26ஆம் தேதி எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணி 50வது ஆண்டு அதை பற்றி ஒரு விவாதிக்கிறதுக்கு ஒரு சிறப்பு கூட்டத்தை மோடி அழைப்பாருன்னு பரவலாக கருத்துக்கள் வந்துட்டு இருக்குது. அது 2 நாள் மேலே தான் சொல்லுவாங்க. அது அந்த விவாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்லி எமர்ஜென்சியை பற்றி தான் பேசுவாங்களே ஒழிய இதை பற்றி பேச மாட்டாங்க. பால்காமை பற்றியோ ஆப்ரேஷன் சிந்தூரை பற்றியோ பேச மாட்டாங்க. எதிர்கட்சிகளை மோடி உடச்சி எடுத்துட்டார். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஈரான் விஷயத்தில் இன்னொரு முக்கியமான கருத்து என்னென்னா 10,000 இந்தியர்கள் அங்கே மாட்டிக்கிட்டு இருக்காங்க. காஷ்மீர்லேருந்து போன ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 1000 பேர், இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் 1500 பேர் ஈரானில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள மீட்டு கொண்டு வரதுக்கு எந்த நடவடிக்கையும் இந்த வரைக்கும் கவர்மெண்ட் எடுக்கல. காஷ்மீரி ஸ்டூடெண்ட்ஸை இமீடியட்டாக காப்பாற்றி கொண்டு வாங்க, உக்ரைனில் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் ஸ்பெஷல் ஃப்ளைட் அனுப்பிச்சு காப்பாற்றுற மாதிரின்னு ஒமர் அப்துல்லா மோடிக்கும் ஜெய்சங்கருக்கும் வேண்டுகோள் மேலே வேண்டுகோள் விடுத்துக்கிட்டு இருக்காரு. ஏன் இது வரைக்கும் அவரோட ட்வீட்டுக்கு அவரோட அறிக்கைக்கு எந்த பதிலும் மோடி கவர்மெண்ட் கிட்ட வரல? ஏன் மோடி கவர்மெண்ட் பொத்திக்கிட்டு உட்காந்துருக்குது? நீங்க தானே போய் பேசுனீங்க 370 நீக்கிட்டு காஷ்மீர் உள்ள எங்க கூட தான் இருக்குதுன்னு. இன்னைக்கு அந்த மாணவர்களை காப்பாற்றுறதுக்கு மோடிக்கு வாயை திறக்கலையா? நீ முதல்ல சொன்ன மாதிரி குஜராத்தி மீனவர்கள் இங்கே தமிழ்நாட்டில் போனால் தமிழ்நாட்டு மீனவர், இந்திய மீனவர்கள் குஜராத் மீனவர்கள் மாட்டிக்கிட்டா, தமிழ்நாடு மீனவர்கள் மாட்டிக்கிட்டா தமிழ்நாடு மீனவர்கள், உக்ரைனில் மாட்டிக்கிட்டா இந்திய மாணவர்கள், ஈரானில் மாட்டிக்கிட்டா காஷ்மீரி மாணவர்கள். இது என்ன கவர்மெண்ட் இது? இவ்வளவு பேசிட்டு ஆப்போசிட்டை பார்த்து பிரிவினைவாதிகள் சொல்றாங்க. இல்லைங்க, நான் என்ன சொல்றேன், இந்த பிரிவினைவாதம், தேச துரோகி, தேசபக்தி நம்ம ஏற்கனவே பேசணும். 100 வருஷத்துக்கு மேல ஜார்ஜ் பெர்னாஷாவோட ஃபேமஸ் வேர்ட்ஸ் தேசபக்தி, தேச துரோகி, தேச விரோதி, இவையெல்லாம் அடிக்கடி அயோக்கியர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. அது இன்னைக்கு இந்தியாவுக்கு பொருந்தும். ஆன்டி நேஷனல் இன்னொருத்தனை பார்த்து சொல்றவன் தான் அயோக்கியன், நம்பர் 1 அயோக்கியன். சக மனிதனை ஆன்டி நேஷனல் சொல்றது எவ்வளவு கொடூரமான விஷயம். திருடன்னு சொல்லு, ஊழல்வாதின்னு சொல்லு, கொலகாரன்னு சொல்லு,
தேச துரோகின்னு சொல்கிறது வந்து எவ்வளோ கொடுமையான வார்த்தை. அதை சர்வசாதாரணமாக யார் சொல்கிறான்னா அயோக்கியர்கள் வாயிலேருந்து தான் அந்த வார்த்தை வரும். அடிக்கடி தேசபக்தின்றவன் அயோக்கியங்க. இது எல்லா காலத்திலையும் இருக்க உண்மை, எதுவுமே புதுசு கிடையாது. நடந்தது தான் திரும்ப திரும்ப நடக்குதுன்னு விவிலியத்தில் ஒரு வாசகம் வரும். சூரியனுக்கு கீழே நடந்தது தான் திரும்ப திரும்ப நடக்கிறது. அதனால் இது இவங்க வந்து நல்லா விளையாடுறானுங்க. இப்போ ஈரான் விஷயத்தில் வந்து முகமூடி கிழிஞ்சு தொங்குது மோடி கவர்மெண்ட். இன்ன வரைக்கும் அவர் சொல்லி 24 மணி நேரம் ஆகுது, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து எந்த ரியாக்ஷனும் வரல. இது எதனாலன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உண்மையை வந்து மறைக்க இப்போ போர்க்காலத்தில் நம்ம விமானங்களை இழந்தோன்றதை வெளிப்படையாக அனௌன்ஸ் பண்ணும்போது இருக்கக்கூடிய ராஜதந்திர ரீதியில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் மறைக்கும் போது கிடைக்காது. ஏன்னா உலக நாடுகளுக்கு அது தெரியும் என்னன்னு. வெளியில் சொல்கிறானா இல்லையோ உலக நாடுகளுக்கு தெரியும். அமெரிக்கன் இன்டெலிஜென்ஸுக்கும் ஃப்ரெஞ்சு இன்டெலிஜென்ஸுக்கும் தெரியும். எல்லாம் மேலே இருக்குதுங்க, எதையுமே நீ மறைக்க முடியாது. அப்படி இருக்கும்போது ஒரு ஆரோக்கியமான விவாதத்துக்கு இந்தியாவுக்குள்ளே அனுமதி கிடையாது. மாறா கருத்து சொல்கிறவனா தேச துரோகின்னு முத்திரை குத்துறது. பார்லிமெண்ட்டை நீ கூட்டுறதே இல்லை. ப்ரெஸ்ஸுக்கிட்ட மோடி பேசுகிறதில்ல, எதிர்கட்சிகள்கிட்ட பேசுகிறதில்ல, பார்லிமெண்ட்டுக்குள்ளே கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறதில்ல, எதிர்கட்சிகளை துண்டு துண்டாக பொழந்து அதில் இருக்கக்கூடிய அந்தந்த கட்சிகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்தந்த கட்சிகளில் எதிர்கட்சிகளில் மோடியை கடுமையாக எதிர்க்கக்கூடிய கட்சிகளோட தலைவர்கள் அவங்களுக்கு கொடசல் கொடுக்கக்கூடியவங்கள வளர்த்து விட்றது. ராகுல் காந்திக்கு கொடசல் கொடுக்குறாருன்னு சசி தரூரை வளர்ச்சி விட்றது. 1000 தான் தங்கச்சியாக இருந்தாலும் கனிமொழி வந்து ஸ்டாலினுக்கு போட்டியாளர் தான். பேரலல் பவர் சென்டர் இல்லையா? இன்றைக்கி ஸ்டாலினுக்கு கட்டுப்பட்டவங்க இருக்காங்க, எப்பயுமே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. கனிமொழி திமுகவில் இன்னொரு அதிகார மையம். அந்த அதிகார மையத்தை நீங்கள் தூதுக்குழுக்கு தலைவராக அனுப்புறீங்கன்னா, இங்கே பிஜேபியை மிக கடுமையாக எதிர்க்கக்கூடிய நம்பர் 1 கட்சியான திமுகவோட உள் விவகாரங்களை நீங்கள் விளையாட ஆரம்பிச்சிருக்கீங்கன்றதான் அர்த்தம். சரத்பவார் கட்சி, அது 7 MP இருக்காங்க. அஜித் பவாரோட சேரணும்னு நிர்பந்தம் அதிகமாகுது. அந்த கட்சியில் அவங்க பொண்ணை தூக்கி அனுப்புகிறேன். அப்போ இதிலெல்லாம் நீங்கள் அரசியல் பண்ணுறதோட விளைவு எங்கே போய் நிற்குதுன்னா, நீங்கள் இந்தியாவுக்குள்ள எதிர்கட்சிகளை கன்வின்ஸ் பண்ணுறது. இப்போ ராகுல் காந்தி கேள்வி ஒத்த கருத்து இல்லை, ஒத்த கருத்து இல்லாமல் இருக்குது. ஒத்த கருத்து இல்லைன்னா ஃபாரின் பாலிசியில் அடி விழும். ரெண்டாவது சிவசங்கர் மேனன் கதைக்கு வருவோம். அவர் சொல்கிறது அத்தனையும் உண்மை. இந்த பிரச்சனையில் அமெரிக்க நிர்வாகத்தையும் துருக்கியும் பகைச்சதோடு இல்லாமல் நீ பண்ண மோடி கவர்மெண்ட் பண்ண மிகப்பெரிய தவறு முட்டாள்தனம் எதுனா, சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான உறவை வந்து இன்னும் அட்டை மாதிரி ஒட்ட வச்சுட்டேன். இன்றைக்கி முழுக்க பாகிஸ்தானோட இராணுவ தேவைகளை சீனா தான் நிறைவேற்றுது. ஆனால் அப்படிப்பட்ட சீனாவோட நல்லா நெருங்கி பரவக்கூடிய அந்த பாகிஸ்தானை தான் அமெரிக்கா வந்து தன்னோட தோஸ்த் அப்படிங்கிற சொல்கிறாங்க. அது எப்பயுமே அவன் வந்து பாகிஸ்தானை எவ்வளோ நெருக்கமாக சீனாவோட பாகிஸ்தான் போனாலும் பாகிஸ்தானை அமெரிக்கா கைவிடவே விடாது. எழுதி வச்சுக்கோங்க. ஒசாமா பின் லேடனை அடைக்கலம் கொடுத்து தெரியாமலே உள்ளே வச்சிருந்த பாகிஸ்தானை அவன் நாட்டுக்குள்ளேயே பூந்து கொலை பண்ணி பாடியை தூக்கின்னு போய் கடலில் போட்ட பிறகு பாகிஸ்தான் மேலே ஏதாவது நடவடிக்கை எடுத்தது அமெரிக்கா? ஒசாமா பின் லேடன் எவ்வளோ பெரிய தீவிரவாதி. அமெரிக்கா அரசையை அமெரிக்கா வல்லாண்மையை ஆட்டி பார்த்தவன். 10 வருஷம் அவனை தேடி அவன் நாட்டுக்குள்ளே பூந்தவனை அலேக்கா கொலை பண்ணிவிட்டு அலேக்கா தூக்கின்னு போய் வெளில போட்டாங்க. உலகம் தேடின ஒரு தீவிரவாதிக்கு அடைக்கலம் கொடுத்ததுக்காக பாகிஸ்தான் மேலே ஏதாவது நடவடிக்கை எடுத்ததா? எடுக்க மாட்டான். இதுதான் அமெரிக்கா. சீனாவோட பாகிஸ்தான் எவ்வளவு நெருக்கமாக போனாலும் இந்த பிராந்தியத்தில் இந்தியாவுக்கு செக் வைக்கிறதுக்கு பாகிஸ்தானை அமெரிக்கா கையில் வச்சுக்கிட்டே தான் இருக்கும். இதுதான் புவிசார் அரசியல். இந்த முரண்பாட்டை அவன் நல்லா யூஸ் பண்ணுறான். நம்மளை விட பாகிஸ்தான் அமெரிக்கா கிட்ட சீனாவை காமிச்சு எல்லாத்தையும் வாங்கிக்கிறான். சீனா கிட்ட அமெரிக்காவோட நான் போய்டுன்னு சொல்லி இங்கேயும் வாங்க வேண்டியதை வாங்கிக்கிறான். ஏன்னா முழுக்க அது ராணுவ தளபதிகளோட கட்டுப்பாட்டில் இருக்கு. நாடாங்க ஜனநாயகம் கிடையாது, ஒரு கர்மமும் கிடையாது. ஆனால் இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது கூட அந்த பாகிஸ்தானை வந்து எப்படி வந்து மன்மோகன் பேரில் வந்து தனிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க. எப்படின்னா ராஜதந்திர ரீதியில் அவங்க செஞ்சாங்க. அவங்க வந்து இப்போ பாம்பே அட்டாக் நடக்கும்போது 2008 சண்டைலாம் வேணாம் தெளிவாக முடிவு பண்ணிட்டாங்க. ராஜதந்திர ரீதியில் பாகிஸ்தானை வந்து ஐசோலேட் பண்ணணும்னு கிட்டத்தட்ட 100 நாடுகளுக்கு பல்வேறு தூதுக்குழுக்கள் சத்தமே இல்லாமல் போச்சு. இந்த மாதிரி இல்லை, இந்த மாதிரி ஊர் பூரா விளம்பரம் பண்ணிட்டு போகல. அதோட விளைவு தான் FATFன்னு சொல்லக்கூடிய ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸில் பாகிஸ்தான் உறுப்பினராக சேர்த்து அவங்களுக்கு நிதி உதவி செய்ய விடாமல் தடுத்து 10 வருஷம் பாகிஸ்தானை காயடிச்சுது சர்வதேச சமூகம். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அது விலக ஆரம்பிச்சிருக்கு. அதுதான் ராஜதந்திரம். இப்போ தம்பட்டம் அடிச்சுக்கிட்டு போகிறது, நான் சிந்து நதியை நிறுத்துவன்றது. முதல்ல நீ நிறுத்த முடியாது. நீ சிந்து நதியை நிறுத்தினா அவன் பிரம்மபுத்திராவில் கையை வைப்பான். எல்லாமே தோல்விங்க. வெளியுறவுத்துறை மோடி அரசாங்கத்தோட மிகப்பெரிய தோல்வி வெளியுறவுத்துறை தோல்வி. நேற்று சிவசங்கர் மேனன் சொன்னது 100க்கு 100 உண்மை. நீ எதிர்கட்சி தலைவரை தூதுக்குழுவை அனுப்பணும். 93 வாஜ்பாய் வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது அன்றைய பிரதமர் நரசிம்மராவ், அன்றைய வெளியுறவுத்துறை இணை அமைச்சராக இருந்த சல்மான் குர்ஷித் இப்போ தூதுக்குழுவில் போயிட்டு வந்தார். அவரை வந்து துணைத் தலைவராகவும் எதிர்கட்சி தலைவர் வாஜ்பாயை தலைவராகவும். யோசிச்சு பாருங்கள், இது நடந்தது 32 வருஷத்துக்கு மேலே இந்தியாவுடைய எதிர்கட்சி தலைவர் இந்திய தூதுக்குழுவுக்கு தலைவர். இந்தியா ஒரு குரலில் பேசுங்க. அந்த மரியாதையை வாஜ்பாய்க்கு நரசிம்மராவ் கொடுத்து அவருக்கு கீழே டெப்டியாக தான் சல்மான் குர்ஷித் அனுப்புகிறார். அவர் போய் இந்தியாவோட பாயிண்ட்டை வந்து அவ்வளோ அழகாக ஐநா சபையில் பேசினார்.
அது ராஜதந்திரமாக எதிர்க்கட்சி தலைவரை மதிக்காமல் இழிவுபடுத்தி பேசக்கூட செய்யாமல் ஒரு தடவை நீ அழைச்சி பேசுனியா? எதிர்க்கட்சி தலைவரை அழைச்சி பேசுனீங்களா நீங்கள்? வாரம் அவங்க கட்சிக்குள்ளே வந்து பூந்து அசிங்கம் பண்ணி மூக்கணும் வச்சான் உள்கட்சி விவகாரத்தில். அருவருப்பாக இல்லை உங்களுக்கு? நீங்கள் கனிமொழியை தூதுக்குழு அனுப்புனதெல்லாம் சாதாரணமாக நினைக்காதீங்க. அது லாங் டேர்மில் டிஎம்கே வச்ச குறி, ஸ்டாலின் தலைமைக்கு வச்ச குறி. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இவங்களுக்கு அப்படி தான் பார்க்கணும். அது அப்படி தான் பார்க்கணும். இதை அப்படி தான் இதை பார்க்கணும். அப்படி தான் இதை பார்க்கணும். இப்போ இப்படி இன்னைக்கு கனிமொழி அமைதியாக இருக்காங்க. ஓகே, என்றைக்குமே அமைதியாக இருக்க மாட்டாங்க ஸ்டாலினுக்கு எதிராக. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எது பண்ணாலும் மோடியோட பாலிடிக்ஸ் இருக்குது அதில். ஒரு கல்லில் பலமாக அடித்தார் அவர் ஆங்கிளில். சசி தரூரை கூப்பிட்டு காங்கிரஸுக்குள்ளே ஆப்பு, இங்கே கனிமொழியை கூப்பிட்டு டிஎம்கேக்குள்ளே ஒரு டிஸ்டர்பன்ஸு, சுப்ரியா சூலேவை கூப்பிட்டு அந்த 7 எம்பி கண்ணை கொடுத்துதுங்க, கொண்டு வந்து இங்கே சேர்க்கணும். ஆல்ரெடி இவங்க கண்ட்ரோலில் தான் இருக்காங்க. ஸோ இதுலேயும் ஒரு அரசியல். 7 தூதுக்குழுக்களை அனுப்புனதில் 3 தூதுக்குழுக்களோட தலைவர்கள் வந்து அப்பட்டமான அரசியல் அடிப்படையில் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. கனிமொழி விஷயத்தெல்லாம் சாதாரணமாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் வந்து அது பார்த்துக்கிறது வந்து நமக்கு அரசியல் தெரியலன்னு அர்த்தம், அல்லது நம்ம இதை கடந்து போக நினைக்கிறோம். இது ஏதோ ஸ்டாலினை விமர்சிப்பதாகிடும், ஸ்டாலின் கோச்சுப்பாருன்னு நினைக்கிறேன். இது இவரோட சீரியஸ்னஸ் ஸ்டாலினுக்கு தெரியும். ஸோ இதுலேயும் மோடி அரசியல் தான் பண்ணிகிட்டு இருக்காரு. எனவே சிவசங்கர் மேனனோட இதை 100% சிவசங்கர் மேனன் நேற்று ஹிந்துவில் கொடுத்த பேட்டி கரெக்டுங்க அது. ஏன்னா அவரை மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் சொல்கிறாங்கன்னா, அமெரிக்காலங்க இந்த மாதிரி ஆட்சிகள் மாறினாலும் அதே கவர்மெண்ட்டில் இருந்தவொடனே தான் கூட வச்சுப்பான். அவன் ஒபாமா கூட இருந்தவங்கள ட்ரம்ப் முதல் பீரியடில் வச்சுருந்தார், இப்போ இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து அவங்களுக்கு ஒரு ரொம்ப வசதியானது. அது வந்து வெளியுறவு கொள்கையில் ஒரு கண்டினியூட்டி இருக்கும். இது இல்லைங்க, இது எல்லாமே அரசியலுங்க. எல்லாத்துலேயும் அரசியல் பண்ணுற மோடி இதுலேயும் அரசியல் பண்ண. ஆனால் கடந்த கவர்மெண்ட்டில் வெளியுறவுத்துறையுடைய செயலாளர் இருந்த ஜெய்சங்கர் தான் இப்போ வந்து மினிஸ்டர் இல்லை. அது வந்து அவர் சங்கியாக மாறிட்டாருங்க. அதாவது வந்து அவர் மோடியோட ஆள். அவர் ஒன்றும் பெரிய இதுவெல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. மீடியா அவரை வந்து டாக்டர் ஜெய்சங்கர்னு எழுதுது. சிவசங்கர் மேனோட கட்டுரையை பேட்டியை படிச்சிங்கன்னா அது மோடி அரசாங்கத்தோட தோல்வி. ஜெய்சங்கரோட பெருசாக என்னத்தை செஞ்சு கிழிக்க முடியுன்றீங்க? அல்டிமேட்லி மோடி தான் எல்லாத்தையும் டிசைட் பண்ணுறார். தனிப்பட்ட முறையில் ஜெய்சங்கர் ஒரு கண்ணியமான மனிதர் தான், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் இப்போ சிவசங்கர் மேனனோட அந்த கட்டுரையோட கருத்து என்ன, சாராம்சம் என்ன? இந்திய வெளியுறவு கொள்கை இதுவரை இல்லாத அளவுக்கு படுதோல்வி அடைந்திருக்கிறது. ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு நாம் தனிமைப்பட்டிருக்கோம். அதான் உண்மை. ஒரு நாடு நம்மளை சப்போர்ட் பண்ணலங்க. பாகிஸ்தானை தனிமைப்படுத்த நினச்சி இப்போ நம்ம தனிமைப்பட்டுக்கிறோம். சரியான வார்த்தை. பால்காம் அப்போ எல்லா நாடுகளும் நம்மளை சப்போர்ட் பண்ணிச்சு, கண்டிச்சுது. ஆபரேஷன் சிந்தூரில் ஒரு நாடு கூட இந்தியாவை சப்போர்ட் பண்ணல. இதை கேள்வி கேட்டால் நீ தேச துரோகின்றோம். 3 விமானங்களை நம்ம இழந்திருக்கோம், முக்கியமான விமானங்களை இழந்திருக்கோம்னு சொல்லும்போது அதை பற்றி நீ பேசினா நீ தேச துரோகி, நீ போய் பாகிஸ்தானுக்கு போடுறான். ஏன்டா அவன் ராணுவ தளபதி போய் பேசுகிறாரு, அதுக்கு என்னடா கருத்துனா? இல்லை, அதை நியூஸாகவே நீங்கள்லாம் போட்டுக்கூடாதுறான். அப்போ கூட புத்தி அங்கே வருது. எந்த அளவுக்கு இவர்கள் அயோக்கியர்கள்னா போர் நிறுத்தத்தை அறிவித்த வெளியுறவுத்துறை செயலாளரை ட்ரோல் பண்ணுறானுங்க. உனக்கு தில்லு இருந்துன்னா மோடியை ட்ரோல் பண்ணுறா? அந்த நேர்மை கூட சங்கிகளுக்கு குறைஞ்சபட்ச நேர்மை கூட இல்லாதன்றதுக்கு உதாரணம் மிஸ்திரியை ட்ரோல் பண்ணுது வெளியுறவுத்துறை செயலாளர். அதாவது தேசபக்தி என்ற பெயரால் இந்து மத வெறியும் ஒட்டு மொத்தமாக வந்து நாட்டு பக்தின்ற பேரால் வெறியும் வளர்க்கப்படுது. இது வந்து உண்மையை காலு கீழே போட்டு புகைச்சிடும். பூமி அதாவது வந்து பூனை கண்ணை மூடிங்கன்னா பூலோகம் இருந்துடுச்சுனுவாங்க. இந்திய அரசும் மோடியை ஆதரிக்கக்கூடிய மீடியாவும் சொல்கிறது தான் வெளியுறவு கொள்கையில் இந்த உலகம் நம்மளை பார்க்கக்கூடிய பார்வை. நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட முட்டாள் யாரும் கிடையாது. சார், இப்போ ஒரு சீரியஸான இடத்துக்கு இந்தியனுடைய டிப்ளமேட்டிக் பாலிசி வந்துருக்குது, பெரிய சிக்கல் எதிர்கொண்டிருக்கு. இது எப்படி இவ்வளோ கொலாப்ஸும் வச்சுக்கிட்டே இந்த கவர்மெண்ட் ரன் ஆகி போயிடுமா? இது வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல இடிச்சு சதுர வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு ஓடுது வண்டி, எதுவுமே நிரந்தரம் இல்லைங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்றைக்கி உன் நேரம் நல்லா இருக்கு, நீ அடிச்சுட்டு போயிட்டுருக்க. நீ யாரையாவது மதிச்சாரா மோடி? நான் கேட்குறேன். எவ்வளோ பெரிய தாக்குதல் நடந்திருக்குது. இன்னும் ஏங்க ராகுல் காந்தி கேட்குறது நியாயமான கேள்வி தாங்க. அந்த 4 தீவிரவாதி எங்கே? ஏன் யாருமே அதை கேள்வி கேட்க மாட்டேன்றாங்க? எத்தனை விமானங்களை நம்ம இழந்தோம்? ரஃபால் விமானங்களை எதையாவது நம்ம இழந்தோமா இழக்கலையா? நேரடியாக பதில் சொல்லுங்கள். ஏன்னா மற்ற விமானங்களை இழக்கிறதுக்கும் ரஃபால் இழக்கிறதுக்குமான அடிப்படையில் இருக்கக்கூடிய வித்தியாசம் இன்றைக்கி இந்திய பாதுகாப்பு வளையம் என்பது ரஃபாலை பெரிய அளவில் நம்பி இருக்குது என்பது தான் உண்மை. நீங்கள் மற்ற விமானங்கள் சுகாய் 30 அல்லது MiG-29 10 விமானம் இழக்கிறத விட ஒரே ஒரு ரஃபால் விமானத்தை இழந்தீங்கன்னா அதோட விளைவுகள் பாரதூரமானவை. ஏன்னா அது வந்து ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத விமானம்னு நீங்கள் இன்றைக்கி தான் சொல்லிகிட்டு இருக்கீங்க. இதில் வந்து விமானப்படைக்கு அடுத்தபடியாக கப்பற்படைக்கு தேவையான சில மாற்றங்களுடன் கூடிய நேவல் வெர்ஷன் ஆஃப் ரஃபால் விமானங்கள் 36 விமானங்களை கிட்டத்தட்ட 60,000 கோடியில் 26 விமானங்களை 60,000 கோடியில் வாங்குறதுக்கான ஒப்பந்தம் கழுத்து போடப்பட்டிருக்கு. 2030 வரைக்கும் அது வருஷம் ஒரு 10-12 விமானம் நமக்கு வரப்போகுது. இப்போ இது உண்மைன்னா அதோட கதி என்ன? இதை பற்றின ஒரு விவாதம் சரி பார்லிமெண்ட்டில் கூட நீங்கள் நடத்த வேணாங்க. எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு இது குறித்த உண்மை தகவலை கவர்மெண்ட்டு சொல்லணுமா இல்லையா? அதைத்தானே எதிர்க்கட்சிகள் கேட்குறாங்க.
முதல்ல இது குறித்த விவாதம் வந்து நாடு தழுவிய பார்லிமெண்ட்டுக்குள்ளே நடக்கணுங்க. தெருவில் போகிறவன்லாம் பேசுகிறான்றாங்க. ஏன் தெருவில் போகிறவனுக்கு இந்த நாட்டோட வெளியுறவு கொள்கை பற்றி பேச தகுதி இல்லையா? ஆனால் மோடி பார்லிமெண்ட்டில் பேசாமல் குஜராத்துக்கு போகிறாரு, பீகார் போகிறாரு, தெருவில் போயிட்டு சொல்கிறேன் என்ன சொல்கிறாங்க, எனக்கு வேண்டான்றாருங்க. பார்லிமெண்ட் எனக்கு வேணாம், நான் தெருவில் நின்று பேசுவேன். 370 நீக்கின பிறகு ராகுல் காந்தியையும் சீதாராம் யெச்சூரியையும் ஸ்ரீநகர் ஏர்போர்ட்டில் அரெஸ்ட் பண்ணி திரும்ப அனுப்போம், உள்ளே போக விட மாட்டேன். ஆனால் வெளிநாட்டிலேருந்து பல தூதர்களை கூட்டின்னு வந்து அவங்கள நாங்களே பாதுகாப்போட கூட்டின்னு போய் காமிப்போம். அதே மாதிரி வந்து ஆப்ரேஷன் சிந்தூரில் என்ன நடந்ததுன்னு நான் எதிர்கட்சிகளை கூப்பிட்டு பேச மாட்டேன். பீகாரில் போய் நின்றுங்கன்னு நடு ரோட்டில் நின்றுங்கன்னு இங்கிலீஷில் பேசுவேன். எவ்வளோ போர் விமானங்களை நம்ம இழந்தோம், ஒன்றுமே இழக்கலன்னு முதல்ல புலிவிட்டு அதுக்கு பிறகு ஆமாம் இழந்தது உண்மைதான்னு எதிர்கட்சிகள்கிட்ட இராணுவ தளபதிகள் ப்ரீஃப் பண்ணும்போது சொல்ல மாட்டோம். சிங்கப்பூரில் போய் உக்காந்துங்கன்னு ப்ளூம்பர்க் டிவியில் சொல்லுவோம். அப்போ ஜனநாயகம் எனக்கு வேணாம், நான் ஏன் இஷ்டப்படி நடப்பேன். தூதுக்குழு அனுப்புகிறேன்னா எதிர்கட்சி தலைவர் அனுப்ப மாட்டேன். எதிர்கட்சிகளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்தந்த எதிர்கட்சி தலைவர்களுக்கு சவாலாக இருக்கக்கூடிய அதிகார மையங்களை அனுப்புவேன். அது சசி தரூர், கனிமொழி, இவங்கெல்லாம் அந்த கேட்டகரி. கனிமொழியை வந்து ஒரு தூதுக்குழுக்கு அனுப்புனதை சாதாரணமாக நினச்சிடாதீங்க. ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன். அப்படி நினச்சிங்கன்னா உங்களுக்கு அரசியல் தெரியலன்னு அர்த்தம். அல்லது நீங்கள் வந்து பூனை கண்ணை மூடிங்கன்னா பூலகம் இருண்டது உண்மையை பார்க்க மறுக்கிறதோட அர்த்தம். டிஎம்கேக்குள்ளே பிற்காலத்தில் வரக்கூடிய பல விஷயங்களுக்கு இப்பொழுதே வந்து விதைகள் தூவப்படுகின்றன, அவ்வளவுதான். சிவசங்கர் மேனனோட அந்த பேட்டி ரொம்ப அற்புதமான பேட்டி, அது ரொம்ப சரியான பேட்டி. ஈரான் விவகாரத்தில் மோடி அரசு உடனடியாக செய்ய வேண்டியது, அங்கே சிக்கியிருக்கக்கூடிய 10,000 இந்தியர்கள், அதில் எல்லாரும் திரும்ப வரணும்னு விரும்ப மாட்டாங்க, சிலர் விரும்புவாங்க. மாணவர்கள் 1500 பேர், குறிப்பாக காஷ்மீரி மாணவர்கள் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அந்த மாநில முதலமைச்சர் பேசுகிறார். உடனடியாக அவர்களை காப்பாற்றி இந்தியாவுக்கு கொண்டு வர வேண்டியது இந்திய அரசின் கடமை. அவர்களை காஷ்மீர் மாணவர்கள் என்ற காரணத்துக்காக, அவர்கள் இஸ்லாமியர்கள் என்ற காரணத்துக்காக மோடி அரசு இதில் வாழா இருக்குமே ஆனால், அமைதியாக இருக்குமே ஆனால், இவர்கள் மிகப்பெரிய அவப்பெயருக்கு ஆளாவார்கள். காஷ்மீரி மாணவர்கள் அல்ல, அவர்கள் இந்திய மாணவர்கள். இந்தியாவின் பிரதமர்களுக்கு இந்திய மாணவர்களை காப்பாற்ற வேண்டியது முதல் கடமை. ஒரு சீரியஸான டைமென்ஷன் நோக்கி இந்த பாலிடிக்ஸ் நடந்துட்டு இருக்கு சார். அடுத்த கட்ட எதை நோக்கி நகருங்கிறது பொறுத்து பார்க்கலாம். நன்றி சார்.